இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெடுகிற காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பவுல் பிரசங்கித்துக் கொண்டு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உபதேசிக்கையில் அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்போ பவுல் பேசும் பொழுது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று, அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை கேட்கிறாங்க. பிரசங்கம் செய்கிறார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், அவர்தான் கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அப்போஸ்தலரையும் பவுல்ட்டையும் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்ப அவங்களுக்கு நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வேத புஸ்தகத்துல 2026 வருடங்களுக்கு முன்பதாக பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அப்பொழுது நடக்கப்பட்ட அந்த காரியம் இது. உடனே இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பேசும் பொழுது, ஊழியர்களை கொண்டு பேசும் பொழுது இருதயத்தில் என்ன செய்யறாங்க? குத்தப்பட்டவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையில இந்த நாள்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது அழைக்கப்படும். அந்நாட்கள்ல பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் குத்துண்டவர்களாகி இருதயத்துல ஒரு குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொல்றாங்க? நாங்க என்ன செய்யணும்? எங்க இருதயத்துல படப்பட படிக்குதே, நாங்க ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எவ்வளவு அவர் பாருங்க, தெளிவா அவங்களுக்கு சொல்றத பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி இருதயத்துல ஒரு மாற்றத்தை அவர்கள் சொல்கிறார். மனம் திரும்புங்க, உங்க இருதயத்துல ஒரு மாற்றம் வேணும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அப்பொழுது என்ன செய்வீங்க? ஆவியானவர் உங்க மீது ஊற்றப்படுவார் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும். ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற இந்த காரியத்தை அவர் சொல்றார். அப்ப அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த காரியத்துல எல்லாரும் அநேகம் பேர் சபைகளை சேர்க்கப்பட்டார்கள் என்றது எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்துல நாம் இப்ப இருக்கிற நேரத்துல சபைகள்ல பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்னைக்காவது குத்தப்பட்டு இருக்கிறோமா? நம் இருதயத்தில் ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? ஏதோ ஒரு ஊழியர் பேசுகிறார், அவருடைய வார்த்தை கேட்டு ஒருவேளை உங்க போதகர் பேசினாரா என்ன செய்வீங்க? என்னைய குற்றப்படுத்தி அவர் பேசுறார், நான் இந்த காரியம் எனக்கான என்னைய தான் சொல்றாரு, என்னை பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க, இருதயத்துல குத்தொண்டவர்களா நாங்க என்ன செய்யணும் உடனே சரணடைகிறாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளை. அதே போலதான் ஆண்டவர் இந்நாளிலும் ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். ஏன்னா அவருடைய இருதயத்தை பார்த்து அவருடைய இருதயத்தினுடைய காரியங்களை சிந்தைகளை அறிந்து கொண்டு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமான, ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மாறுபாடு உள்ளதா இருக்கிறதா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சியா இருக்கிறதா? இல்ல பேசுகிறவர்களை குறித்து அவதூறு பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார். என்னதான் குற்றப்படுத்தி அவர் பேசினார் என்று கை காட்டி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் தான் பேசியிருப்பாரு.
நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்திருப்பீங்க, அது உங்க இருதயத்தில் குத்தப்படுது அப்படின்னா நீங்க எதுக்கு நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அங்கு அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், நாங்க என்ன செய்ய வேண்டும், நாங்க பாவம் செஞ்சுட்டோம், இப்ப நாங்க அதுக்கு மாறா என்ன செய்யணும்னு சொல்றதுதான் இந்த காரியத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம அந்த காரியத்தை கேட்கிறோமா? ஐயா போதர்கிட்ட போய் இல்ல சாமியார்கிட்ட போய் ஃபாதர்கிட்ட போய் பிரசங்கிமார்கள்ட்ட போயோ, ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், இப்படி நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எந்த சபையில எத்தனை பேர் இதை கேள்வி கேட்டிருக்கோம்? அடுத்த காரியத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன்? ஆண்டவர் அனுதினமே என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், வார வாரம் என்கிட்ட பேசுறாரு. ஏதோ ஒரு காரியம் எனக்குள் குத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து எனக்கு நல்லா தெரியுது, இது எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு என்று. அநேக முறைகள்ல நம்ம என்ன செய்யணும், அப்படியே அவங்க மேல ஆப்போசிட்டா மாத்தி, எவரு சாமியார் நம்மளையே தான் குத்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை தப்பா பேசுறோம், மரியாதை இல்லாம பேசுகிறோம் அநேக நேரத்துல. ஆனா மீண்டும் மீண்டுமாய் ஒரு காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அது பரிசுத்த ஆவியான உங்களோட தெளிவாய் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க போற இடங்கள் எல்லாம், பிரசங்கிக்கப்படுகிற இடங்கள் எல்லாம், ஏதோ செய்தி மூலமாய், டிவி மூலமாய், போன் மூலமாய் செய்திகளை பார்க்கிறீர்கள், அங்கு ஆண்டவருடைய சத்தம் அதே வார்த்தையை கொண்டு உங்களோட ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோட பேசினா அந்த காரியம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது நமக்கு தெரியும் இந்த காரியம் இருக்கு அப்படின்னு. அப்ப உங்க போதகர் பேசுகிறது உங்களுக்கு குற்றப்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவர் என்னை குற்றப்படுத்தி பேசுகிறார், என்னுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மத்த எல்லாரும் உங்களை அறிந்து கொண்டா பேசுவார்கள்? அது ஆவியானவர் பேசுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு தடவைக்கு 3 தடவை அந்த சத்தம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, வேலை கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்க போதகரே 3 தடவை பேசிட்டாரு, நீங்க வெளியே எங்கேயாவது போகும்போது அங்கேயும் அந்த சத்தம் கேட்குது அப்படின்னா சரணடைய பழகிக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும், இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு உடனே அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவோம்னா நம்ம ஆசீர்வதிப்பதற்கு பாத்திரவான்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, ஆனா அது மாறுதலாய் நாம் செய்கிற அநேக காரியங்கள் உண்டு. அது மாறுதலா என்ன குற்றப்படுத்துறாங்களே எல்லாம் பேசுறோம் ஒழிய தேவ சமூகத்துல போய் நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிற மனதுள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள்கிட்ட ஆண்டவர் அநேக நேரத்துல பேசியிருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கலாம், அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது எனக்குள்ள இருக்கிற அந்த காரியம் ஆண்டவர் பேசுறாரு, ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கிறது, அதை விட்டு விடணும்னு சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது அந்த காரியத்தை நீ என்ன செய்யணும், விட்டு விலகி அதுக்கு பலன் யார் தருவா? ஆண்டவர் தான் தருவார். அந்த காரியத்துக்கு பலன் இயேசுவே தருவார். என்னால விட முடியல, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, அப்ப ஆண்டவரே இந்த காரியத்தை விட்டு நான் மனம் மாறணும், இது என்னால விட முடியல, அது எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான பலனை தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் கிருபை அளிப்பார். பிரியமானவர்களே, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் பாருங்க சொல்றாங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, மனம் மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க இருதயத்துல மாற்றங்கள் அநேக தேவைப்படுகிறது, அதை மாத்திக்கிங்க. 2வது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்திற்குள் நீங்கள் போக வேண்டும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மறைக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன செய்யும், அநேக இடங்கள்ல மறைக்கப்படுகிறது. ஏன் மறைக்கப்படுகிறது? அது வெளிப்படையா ஜனங்களுக்கு சொல்லலாமே. ஐயா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் ஒரு மனிதனுக்குள் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்கிறதை ஒவ்வொரு சபைகளிலும் சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படாதவர்களுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு என் மூலமாயோ யார் மூலமாயோ பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஊற்றப்படுவார். அப்ப ஆவியானவர் உங்களோடு ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்தைகளை விட்டு, அதாவது நமக்குள்ள காணப்படுகிற அநேக மாறுபாடமான காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள் காணப்படுகிற, அது கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன செஞ்சிரு, இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறதை பார்க்கும்போதுதான் அவர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு யார் யார் மூலமா வரலாம். இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க,
உங்களுக்கு ஒரே நேரத்தில் அத்தனை கொடுத்தா நீங்க தாங்க மாட்டீர்கள் சொல்லிதான் இன்னைக்கு இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். நாளைக்கு யார் மூலமாவது என்ன பேசுவார்? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு பேசுவார். அப்ப அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதுள்ளவர்களாக இருப்போம். ஏனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை எங்களுக்காக ஆண்டவர் இடைபடுகிறீர் என்பதை அறிந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.